வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் எனக்கு ஏன் கனடா நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு இன்ஸ்டாகிராமில். அது வைரலாக இருக்குது. அது குறித்த செய்தியை தான் விரிவாக பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன சார், தொடர்ந்து 3 நாளாக வரிசையாக ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியை பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்றீங்களா? தேடினப்போ வரிசையாக கிடச்சிது. அதனால் அதை அப்படியே ஒரு நாள் ஒரு செய்தியை சொல்லுவோம். ஏதாவது வித்தியாசமான செய்திகள் கேட்பதற்கு நமது பார்வையாளர்களும் விரும்புகிறார்கள்ன்றதுனால அப்படியே இந்த 3வது செய்தி இதில் போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த நபர் ஏதோ சஞ்சீவி நெய்வால் சம்திங், அந்த ஆள் பேர் மறந்துருச்சு. அவர் போட்டிருக்கிறார். போட்டுட்டு 3 காரணங்களை சொல்கிறார். ஒன்று என்னென்னா, கனடாவை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களிலும் குறிப்பிட்ட குறைந்தபட்ச சம்பளம் அப்படிங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது இன்னொரு கமெண்ட் கூட எனக்கு இப்போ நம்ம சேனல்லே பார்த்தது ஞாபகம் இருக்குது. அவர் சொல்லியிருந்தார், கனடாவில் $18 1 மணி நேரத்துக்கு மினிமம் வேஜஸ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ எந்த வேலைன்னெலாம் கிடையாது. ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு $18. அப்போ 8 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 8 8 64, 4 6 12 14, கிட்டத்தட்ட ஒரு $144, கிட்டத்தட்ட 150 கனடியன் டாலர் ஒரு நாள் வருமானம் அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்ச வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா $150 ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகையை கொடுக்கும். அதுலேயும் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட துறையில் நல்ல திறமசாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஏர்ன் பண்ணலாம். ஏர்னிங்க்கு இவ்வளோதான் அவ்வளோதான்னு லிமிட்லாம் கிடையாது. உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் நல்ல ஏர்ன் பண்ணி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையவே வாழலாம். பணம் சம்பாதிப்பது உழைக்க தயாராக இருந்தால் கனடாவில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம ஊரில் நீங்கள் உழைக்க தயாராக இருந்தாலும் பணம் சம்பாதிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. சரியா? இங்கே இப்போ நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் கூட பணம் சம்பாதிப்பது கடினம். ஏன்னா அங்கே உட்காந்து பேரம் பேசிகிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த மினிமம் வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கு கம்மியாக கொடுக்க முடியாது. நம்ம ஆளுங்க அதுக்கும் கம்மியாக கொடுக்க வழி இருக்கா அப்படின்னு தானே நம்ம தேடிட்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கே கம்மியாக தானே கொடுக்குறாங்க. நமக்கே கம்மியாக கொடுக்கும்போது நம்மளும் என்ன பண்ண முடியுது, எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கு நம்மளாலேயே முடியலல்ல. அதுதான் பிரச்சனை. இப்போது ஒரு நபர் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அவர் ஒரு ஆட்டோவில் போகும்போது அந்த ஆட்டோக்காரர் ஒரு $20 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டால் அவர் கவலைப்பட மாட்டார், கொடுத்துருவார். இவருக்கு 2000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவர்கிட்ட பேரம் பேசி அவருக்கே 1500 தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இவர் எங்கே ஆட்டோவில் போகிறது, இல்லை ஆட்டோவில் போனாலும் எங்கே எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறது. ஸோ வருமானத்துக்கு கண்டிப்பாக ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கனடாவில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2வது விஷயம் அவர் சொல்கிறது என்னென்னா, இங்கு உள்ள மக்கள் சட்டத்திட்டங்களை எந்தவித அரசாங்க அழுத்தமும் இல்லாமல் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்றார். ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாங்க. யாரும் ஒருத்தருக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு போய் முன்னாடி அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு போய் டேபிளுக்காக வெயிட் பண்ணாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏற வெயிட் பண்ணாலும் சரி, மெட்ரோவில் ட்ரெயின் ஏற வெயிட் பண்ணாலும் சரி, அந்த க்யூ அப்படிங்கிறத க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. க்யூன்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு அரசாங்கம் தனியாக சட்டம்லாம் எந்த ஊர்லேயும் கிடையாது. எல்லாரும் க்யூவில் நில்லுங்க அப்படின்லாம் அரசாங்கம் சட்டம் போடலை. இல்லை க்யூவில் நிற்கலைன்னா ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லியும் சட்டம் போடலை. அந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம், அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு குறிப்பிட்ட பஸ் மட்டும் தான் வரும்னு வச்சுக்கிங்க. இப்போ சென்னையில் அப்படி சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ரூட் இருக்குது, ஏகப்பட்ட பஸ் வரும், அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு இடத்துல சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த பஸ்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட பஸ் தான் வரும், அங்கே வந்திருக்க எல்லாருமே அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறீங்க, ஏற்கனவே 4 பேர் உட்காந்துருக்காங்க, நீங்கள் 5வது ஆளாக போகிறீங்கன்னா அந்த 4 பேருக்கு அடுத்த ஆளாக தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு சுய ஒழுக்கம் இருக்குல்ல, அந்த சுய ஒழுக்கம் தான் நம்ம ஊரில் வரமாட்டேங்குது. அந்த சுய ஒழுக்கம் வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதைத்தான் அந்த நபர் குறிப்பிடுறார். ஒரு இடத்துல போனால் ஆட்டோமேட்டிக்காக க்யூ ஃபார்ம் ஆகிடுது. நாம் எங்கே பார்த்தாலும் ஐயோ க்யூவா அப்படின்றோம். ஆனால் எங்கே மட்டும் அதுக்கெல்லாம் கூச்சப்படுறதில்லை. கோயிலுக்கு போனால் மட்டும் கூச்சப்படுறதில்லை. கோயிலுக்கு போனால் அது வந்து கடவுளை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறேன், எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கும் ஆளுங்க இருக்குது. இல்லை அங்கேயும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு சைடில் போகிறது. நமக்கு இந்திய கலாச்சாரத்தில் எப்படி அந்த ஒரு புத்தி வந்ததுன்னே எனக்கு தெரியல. உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு புது வித்தியாசமான வியாதி என்னன்னா, ஒரு கியூ இருந்தால் அந்த கியூவை எப்படி கட் பண்ணிட்டு உள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு பிளான். நமக்கு மட்டும்தான் அந்த புத்தி வரும். அங்கே இப்போ இதில் வேற பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் க்யூவில் நிற்பார், இன்னொரு 3 பேர் வருவாங்க. வந்தோடனே அவருக்காக தான் நான் நிற்கிறேன் வாங்க அப்படின்னு அந்த 3 பேரையும் உள்ளே சேர்த்துப்பாங்க. வந்தால் 4 பேர் ஒன்றாவே வந்துட்டு போகலாம். அதில் என்ன ஒருத்தர் முன்னாடியே போய் க்யூவில் நின்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தால பின்னாடி மற்றவங்க வந்து அதே க்யூவில் சேர்ந்துக்கிறது. நோ பட்ஸ் நோ கட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னு காரணமே கிடையாது. எந்த காரணம் சொல்லி க்யூவை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நாகரிகமான சமுதாயத்தோட விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தை கனடாவில் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வீடியோ எடுத்து போட்டிருந்தார். 3வதாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒரு மிகவும் அழகான நாடு, இயற்கை எழில் கொஞ்சம் மிக அழகான அற்புதமான நாடாக இருக்குது. இந்த நாட்டில் மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு பார்க்குனா அங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சில் இருந்து எல்லாமே பண்ணுறது, அந்த பெஞ்சுகளை நாம் பயன்படுத்துபவர்களும் சரியான முறையில் பயன்படுத்துவது. நம்ம ஊரில் மாதிரி இப்போ பகலில் போய் பார்க்கில் படுத்து தூங்குறது, இந்த வேலையெல்லாம் இல்லாமல் அது தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் தேவையான விஷயத்துக்கு சரியாக பயன்படுத்துறது போன்ற நல்ல குணங்களும் இருக்குது. அரசாங்கமும் அதற்கு தேவையான வேலைகளையும் செய்யுது, நாடும் அதனால் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் சுத்தமானதாகவும் இருக்குது அப்படின்னு இந்த 3 காரணத்தை சொல்லி, இதனால் தான் எனக்கு கனடாவில் வாழ்வது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கனடாவுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு இங்கேருந்து போவதற்கு மனமே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் இதெல்லாம் சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பரோட பையன் ஒருத்தன் கனடாவுக்கு படிக்க தான் போனான். முதல்ல எம்இ படிக்கிறதுக்காக போனான். இப்போ அங்கேயே ஏதோ வேலை தேடிட்டு இருக்கிறாப்புலன்னு வைங்களேன். ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்டதுக்கு சொல்கிறான், அதெல்லாம் தெரியாது அங்கிள், எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருந்துட போகிறேன் அப்படின்றான். ஸோ இந்த நபர் வந்து விளக்கமாக சொல்ல தெரிஞ்சது, அந்த பையனுக்கு சொல்ல தெரியல. வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம ஊரில் ஏன் அது வரமாட்டேங்குது அப்படின்னா, யாருமே அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஒரு கியூ சிஸ்டம் அப்படின்றத நாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நாம் சரின்னு போய் க்யூவில் நின்னோன்னு வைங்களேன், வேற ஒரு 4 பேர் உள்ளே இடிச்சுட்டு தான் முன்னாடி போயிடுறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த சர்வைவல் அப்படின்னு ஒன்று வருது இல்லை, அப்போ நான் எப்போ தான் வாங்குறது, நான் நின்றுக்கிட்டே இருக்கவா அப்படின்னு ஒரு எரிச்சல் வர்ற காரணத்தினால் அந்த பொது ஒழுங்குன்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு வந்து படிப்பு தான் பிரச்சனைலாம் சொல்லாதீங்க. படிக்காதவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, படித்தவங்க தான் நல்லா ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. படித்தவன் தான் நிறைய இதெல்லாம் செய்கிறது. படிக்காதவர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க, நாமளே சரியாக படிக்கலை, நம்ம பாட்டுக்கு அங்கே போய் எதையாவது சொல்லி ஏதாவது கேட்டு யாராவது நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூச்சப்படுவாங்களே தவிர, படித்தவன் தான் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. போய் நின்றுட்டு நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது. நீ யாராக வேணா இருந்துட்டு போ, நீ க்யூவில் தானே வந்து நிற்கிற, இந்த கவுண்டரில் இருக்க பொருள் உனக்கு வேணும், அதுக்கு தானே வந்திருக்கிற, அதில் வந்து நின்றுக்கிட்டு நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமான்னு பேசிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இந்தியர்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, உன்னையவே யாருன்னு தெரியல, இதில் உங்கள் அப்பாவை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நம்ம பதிலுக்கு கேட்கணும். உங்கள் அப்பா யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ ஒரு சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்க வந்தேன்னா அதுக்குன்னு ஒரு க்யூ இருக்குது, அந்த க்யூவில் போய் வாங்கு. ஒரு கடையில் போய் பொருள் வாங்க போறியா, அதுக்கு ஒரு க்யூ இருந்ததுன்னா அந்த க்யூ படி வாங்கு. அதில் வேறு சில பேர் இப்போ புதுசாக வேறு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நேராக இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, ஃபோன் பேட்டரி ஆஃப் ஆக போகுது, நான் பே பண்ணிடணும், இல்லைனா பே பண்ண முடியாது,
கடைக்காரரை எப்படிலாம் ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. ஃபோன் பேட்டரி போயிட போகுது, எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்போ இந்த கியூ ஒரு ஒழுங்கு, நான் 2வது தான் வந்தேன், நான் 3வது தான் வந்தேன், நான் 5வது தான் வந்தேன்னா நான் 5வது தான் எனக்கு அந்த சேவை கிடைக்கும் அப்படிங்கிற பொறுமையே நமக்கு இல்லைன்றப்போ நம்மக்கிட்ட எப்படி இந்த ஒழுங்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம சொல்கிறது வந்து சாதாரண இந்த குப்பை தொட்டியில் கொண்டு போய் குப்பையை போடுறதுல ஆரம்பித்து ஒரு ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த ஒழுங்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நாம் இன்னும் பல விஷயங்களில் பின்தங்கி இருக்கிறோம். எதுலையாவது ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க தொடங்கினா தான் நம்ம அடுத்தவங்களை பார்த்து கேட்க முடியும், அடுத்த நாட்டை பார்த்து பொறாமப்பட முடியும். இப்போ இந்த நபர் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம் நம்ம ஊரில் இருக்கா? இந்தியா ஒரு அழகான நாடு தான், இல்லைன்னா சொல்லலை. வருமானத்துக்கு கொஞ்சம் அங்கே சொல்கிற அளவுக்கு லாவிஷாக சம்பாதிக்க முடியாதுன்னா கூட ஓரளவு சம்பாதிக்க தான் முடியும். அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? அடிப்படையான ஒழுங்கு நமக்கு வேண்டும். ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.